சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவரது மகிமையினால் நிறைந்திருக்கின்றது. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து விழுந்தாள் படியிட கடவோம். வாருங்கள், ஜெபிப்போமாக. பரிசுத்தர் 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 என்று எப்போதும் பரிசுத்த தூதர்களால் போற்றி புகழப்படுகின்றவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகின்றவருமாயிருக்கிற எங்கள் பரிசுத்தமும் அன்பும் கிருபையும் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே காணொளி காட்சியின் வழியாக தொழுகையை இணைந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றியை நிறைந்த இதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த தொழுகையிலே பங்கு பெற்றிருக்கிறதான உமது பிள்ளைகள் அனைவரும் இருக்கின்ற இடங்களிலே பயபக்தியோடும் மிகுந்த பணிவோடும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து இந்த தொழுகையிலே பங்கு பெறும்போது ஆண்டவருடைய நிறைவான இன்ப பிரசன்னத்தை உணரும்படியான கிருபைகளை தாரும். அன்பின் கர்த்தாவே, இந்த தொழுகையில் உம்முடைய நிறைவான சமூகம் தங்கியிருப்பதை உம்முடைய பிள்ளைகள் இருக்கின்ற நிலையிலே உணர்ந்து கொள்ளும்படியான கிருபைகளை தாரும். கர்த்தாவே, என் நாமத்தினால் 2 3 பேர் எங்கு கூடினாலும் அவர் நடுவில் இருப்பேன் என்று வாக்கு பண்ணின எங்கள் வாக்கு மாறாத அன்பின் தெய்வமே, இந்த வேளையில் உமது பிள்ளைகள் இருக்கின்ற இடங்களிலே கர்த்தாவே, நீர் பிரசன்னராயிருப்பதை உணர்ந்து இந்த தொழுகையிலே பங்கு பெறும்போது ஆண்டவர் தமது பிள்ளைகளோடு இடைபடவும் ஒவ்வொருடைய ஆன்மீக தாகங்களை ஆண்டவரே நீர் சந்தித்து தெய்வீக நிலையிலே உமது பிள்ளைகள் ஆண்டவரோடு உறவாடி இறை பிரசன்னத்திலே தங்களை அர்ப்பணிக்கவும் கிருபை செய்தருளும். இந்த ஆராதனையிலே நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்றதான திருவசனங்கள், கேட்கின்ற இறை செய்தி, ஏறெடுக்கிறதான இறை மன்றாட்டுகள், விண்ணப்பங்கள் அனைத்தின் வழியாகவும் உம்முடைய இன்ப சத்தத்தை நாங்கள் கேட்கவும் கடவுளுடைய பரிபூர்ணமான சித்தத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கவும் கிருபை செய்தருளும். துதி கனம் மகிமை அனைத்தும் தமக்கே வரட்டும். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் இன்ப நாமத்திலே இவைகளை பணிவோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் ஞான பாடல்களிலே 16வது பாடலை பாடுவோம். ஞான பாடல் 16. எல்லாருக்கும் உன்னத கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தேவ மனிதன் நீர் வாழ்க இயேசுவே. Yeah.
முறையாக படிப்பதற்காக குறிக்கப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 115வது சங்கீதம் 9 முதல் 18 முடிய உள்ள வசனங்களை முறையாக படிப்போம். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுப்புத்திரருக்கு கொடுத்தார். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. ஜெபிப்போம். சில நிமிடங்கள் இருக்கின்ற இடங்களில் தொழுகையில் இணைந்திருக்கின்ற நாம் எல்லோரும் கண்களை மூடி நமது வாழ்வை சோதித்து அறிந்து கொள்வது அவசியம். நாம் எல்லோரும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் விரும்புகின்றார். தூயவர்களாய் வாழ்ந்து கொள்கின்றோமா என்பதை அறிந்து கொள்ளுகின்ற நேரம். வேதம் அழகாக சொல்லுகின்றது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். நாம் ஆண்டவருக்கு பயந்து வாழ்வோம் என்றால் கட்டாயமாக தீமையிலிருந்து விடுவிக்கப்படுவோம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று வேதம் அழகாக நமக்கு சுட்டி காட்டுகின்றது. நாம் ஆண்டவரை நேசிக்கின்றோமா? அப்படி என்றால் ஆண்டவரை தேடுவோம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று தாவீது தன்னுடைய வாழ்விலே கேட்கிறார். நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்போம். ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு புது பலன் தருவார், புதிய ஆற்றலை தருவார், புது வாழ்வு தருவார். உணர்ந்து அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டுள்ளே வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும்
தமது தூய ஆவியானவரின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். காணொளி காட்சியின் மூலமாய் இல்லங்களிலிருந்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற இந்த கால சூழலில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கான வாய்ப்பினை தந்திருக்கின்றார். திருச்சபையோடு இணைந்து இருக்கின்ற இடங்களில் தொழுது கொள்ளுகின்ற வாய்ப்பினை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற போது தடைப்பட்ட சூழலிலும் ஆண்டவர் இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கொடிய கால சூழல்களிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். தொற்று நோய் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. ஆபத்தான சூழல்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகின்றது, என் ஆபத்து நாளிலே கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருந்தார். ஆம், பல துன்ப சூழல்களை தனிப்பட்ட சூழலிலும் குடும்ப சூழலிலும் பாதிப்படைந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஆதரவாய் இருந்து நம்மை பாதுகாத்து இம்மட்டும் வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. நாம் ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். தொடர்ந்து நம்முடைய வாழ்வின் தேவைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடுவது அவசியம். வேதம் அழகாக சொல்லுகின்றது, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகின்றார். அதற்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்து கொள்ள வேண்டும். வேதம் அழகாக சொல்லுகிறது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ஆம், உலக வாழ்விலே வாழ்ந்து கொள்ளுகின்ற நாம் எல்லோரும் ஆண்டவரை நேசிப்பது மாத்திரமல்ல, ஆண்டவரிடத்திலே அன்பு வைப்பது மாத்திரமல்ல, அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள வேண்டும். அப்போது ஆண்டவர் பிதா மகிமைப்படும்படியாக நம்முடைய வாழ்வின் தேவைகளை தருவார். அந்த உணர்வோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்போமா? ஆமாண்டவரே, பரிசுத்த ஓய்வு நாள் காலை தொழுகையிலே இறைமக்களாகிய நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு மனதோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய வேத வாக்கியங்களின் அடிப்படையிலேயே எங்களை தாழ்த்தி மன்றாடுகின்றோம். ஆண்டவர் ஒவ்வொரு மக்களுடைய மன்றாட்டுகளையும் அங்கீகரித்து தமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபை ஆண்டவர் ஆசீர்வதியும். எல்லா திருப்பணிகளிலும் ஆண்டவருடைய வழிநடத்துதல் இருக்கட்டும். சிறப்பாக தூர காட்சியோடு ஆலயம் புதுப்பிக்கப்படுகின்ற
வாய்ப்பினை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இந்த இடத்திலே ஒரு சிறப்பான ஆலயம் அமைந்து கொள்வதற்கு, புதிய காட்சியோடு ஆலயம் எழும்புவதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லோருடைய எதிர்பார்ப்புகளும் உமது நாம மகிமைக்காக நிறைவேறுவதற்கான கிருபைகளை தாரும். அதற்கென்று வருகின்ற புதன்கிழமை மாலை ஆராதனைக்கு பின்பு பொது சபை கூடுவதற்காக ஆயத்தப்படுகிறோம். பொது சபையினர் அமைதியோடும் கடவுள் பயத்தோடும் இறை நாம மகிமைக்காக எல்லோரும் இணைந்து அனுமதியை தந்து இணைந்து கட்டுவதற்கு ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இது எங்கள் காரியம் அல்ல, இது ஆண்டவருடைய காரியம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இதற்கென்று ஆண்டவரை சபைக்குழு எடுத்து வருகின்ற முயற்சிகளை ஆண்டவர் அங்கீகரித்து எல்லோரும் ஜெபத்தோடும் உதாரத்துவமான காணிக்கைகளோடும் ஆதரவோடும் இந்த நல்ல பணியை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய வழிநடத்துதல் தொடர்ந்து இருக்கட்டும். எல்லா குடும்பத்தினரையும் கடவுள் பாதுகாத்து கொள்ளும். எல்லா குடும்பத்தாருக்கும் என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் நீர் பரத்து நீவாக கொடுத்து தமது பிள்ளைகளை ஆற்றல் படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வயோதிப நிலையில் இருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஓய்வு பெற்றிருக்கின்ற காலம் தமது பிள்ளைகளுக்கு அமைதியும் சமாதானமும் நிறைந்த காலங்களாக அமைந்து கொள்ளட்டும். பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். தங்கள் குடும்பத்தின் வளர்ச்சிகளுக்காகவும் பிள்ளைகளுடைய முன்னேற்றங்களுக்காகவும் எடுத்து வருகின்ற எல்லா முயற்சிகளையும் நீர் வாய்க்க பண்ணும். பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். சிறு பருவம் முதல் வாலிப பருவம் வரையிலும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் உம்முடைய கிருபை இருந்து ஆன்மீக எண்ணங்களோடு வாழவும், சிறந்த முறையிலே கல்வி கற்றுக்கொள்ளவும், நல்ல பணிகளை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்விலை பிரவேசிப்பதற்காக ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற சமயங்களிலே அந்த பாக்கியங்களை கண்டுகொள்வதற்கான கிருபைகளை தாரும். குடும்பமாக இணைந்து வாழ்கின்ற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற காலங்களிலே புத்திர பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளவும், விடுதலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் விடுதலை அடைந்து கொள்ளவும், புத்திர பாக்கியங்களுக்காக ஆண்டவரை நீண்ட காலங்களாக எதிர்பார்ப்போடு இருக்கின்றவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து அந்த நல்ல மகிழ்ச்சியான அனுபவங்களை ஆண்டவர் கொடுத்து தமது பிள்ளைகளை திருப்திப்படுத்த வேண்டும் என்று நம்முடைய பாதத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். சோர்ந்து போகாமல் வேண்டுதல் செய்யுங்கள் என்ற வார்த்தையின்படி நீண்ட காலமாக வேண்டுதல் செய்கின்ற தமது பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை நீர் அங்கீகரித்து அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தூர இடங்களிலும் தூர தேசங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளும். பல துறைகளிலே பணி செய்கின்றவர்களுக்காக, தொழில் செய்கின்றவர்களுக்காக, தினசரி கூலி வேலை செய்கின்ற அத்தனை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து கிடைக்கின்ற வருமானங்களை வீணாக செலவழிக்காதபடி நல்ல வாழ்வுக்கென்று அதை பயன்படுத்தி வாழ்விலே முன்னேற்றம் அடைந்து கொள்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பல மக்கள் பலவிதமான பாதிப்புகளை அடைந்திருக்கிறார்கள். நோய்களினாலே, கடன் பாரங்களினாலே, தீய பழக்க வழக்கங்களினாலே பல மக்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள். எல்லா சூழல்களையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். எந்த விதமான கட்டுகளிலே இருக்கின்றார்களோ அந்த தீய கட்டுகளிலிருந்து தமது பிள்ளைகள் விடுவிக்கப்பட்டு அமைதியும் சமாதானமும்
ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்வை சொந்தமாக்கி கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய பேராயத்துக்காக ஜெபிக்கிறோம். பேராயத்திங்கள் நடைபெற்று வருகின்ற எல்லா திருப்பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். பேராயருக்காக, தலைவர்களுக்காக, குருவானவர்களுக்காக, இறைப்பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உடைய கிருபை இருக்கட்டும். பல நிலைகளிலே பணி செய்கின்ற ஊழியக்காரர்களுக்காக, மிஷனரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லோரையும் கடவுள் பாதுகாத்து கொள்ளும். பல இடங்களிலே பல திருச்சபைகள் அழிக்கப்படுகின்றன, மிஷனரிகள் தாக்கப்படுகின்றன. ஆண்டவரே, எத்தனையோ துன்ப சூழல்களை இறைமக்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழல்கள் ஏற்படாதபடி எல்லா மக்களும் மனித நேயத்தோடு வாழ்ந்து கொள்வதற்கு கடவுள் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தின் தலைவர்களையும் இறைமக்களையும் கடவுள் பாதுகாத்து கொள்ளும். இன்றைய கால சூழல்களிலே தொற்று வியாதிகளினாலே பல பாதிப்புகள், பல மக்கள் நோய்களினாலே தாக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஒவ்வொரு மக்களினை கண்ணோக்கி பாரும். அவருடைய விடுதலைக்காக ஆண்டவரை பிரயாசப்படுகின்ற மருத்துவர்கள், தாதியர்கள் எல்லோரையும் கடவுள் கண்மணியைப் போல பாதுகாத்து அவருடைய சிகிச்சையின் மூலமாய் மக்கள் விடுதலை அடைந்து கொள்வதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பல துறைகளிலே ஆண்டவரை இந்த பணிகளுக்காக, தொற்று வியாதிகளிலிருந்து விடுதலை பெறுவதற்காக தலைவர்கள் எடுத்து வருகின்ற எல்லா முயற்சிகளையும் கடவுள் வாய்க்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயற்கையின் அனுகூலங்களை தாரும். வெயிலின் கொடுமை, உஷ்ணத்தின் கொடுமை அதிகரித்து வருவதை நாங்கள் காண்கிறோம். எல்லா சூழல்களிலிருந்தும் ஆண்டவரை விடுதலை தந்து ஒரு அமைதியான, ஒரு சமாதானமான வாழ்வை ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இம்மட்டும் வழிநடத்தி வருகின்ற ஆண்டவர் தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகின்ற எல்லா மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். புது வருட வாழ்வு, புதிய வயது தமது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்வாக அமைந்து கொள்ளட்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தப்படுகிறோம். உம்முடைய கிருபையும் உம்முடைய பாதுகாப்பும் தமது மகனுடைய இறை ஆலோசனை எங்களுக்கு அமைந்து கொள்வதற்கான கிருபைகளை தாரும். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கின்ற போது ஆன்மீகத்திலே வலுவடைந்து கொள்வதற்கான ஆற்றலை தாரும். இம்மட்டும் வழிநடத்தி வருகின்ற ஆண்டவர் ஒவ்வொரு மக்களையும் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். யார் யார் என்ன என்ன காரியங்களுக்காக கண்ணீரோடு பாரத்தோடு இந்த நேரத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாருடைய விண்ணப்பங்களையும் ஆண்டவர் அங்கீகரித்து, ஆண்டவரே ஒரு நல்ல வாழ்வை தமது பிள்ளைகளுக்கு தந்து, ஆசீர்வாதமான வாழ்வை தந்து, எந்த குறைவும் ஏற்படாதபடி வாழ்வதற்கு தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இம்மட்டும் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தினீர். தொடர்ந்து வர இருக்கின்ற நாட்களும் எங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த நாட்களாக அமையட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். குறைவுகள் வராதபடி ஆண்டவர் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமேன். அனைவரும் இணைந்து கீர்த்தனை 370 என்னை ஜீவபலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, 370ஆம் கீதம் இணைந்து பாடுவோம். Amen.
வாசிப்பதற்கு தரப்பட்ட திருமறை பகுதி தூய பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய கடிதம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1 முதல். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கின்றவர் என்பதே. தரப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஓய்வு நாள் காலை தொழுகையில் காணொளி காட்சியின் மூலமாய் இல்லங்களிலே இணைந்து எங்களோடு ஆராதித்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நாளுக்குரிய செய்தியினை இறைப்பணியாளர் வழியாக கேட்க நாம் ஆயத்தப்படுவோம். ஒரே உடல் ஒரே திருமுழுக்கு என்ற தலைப்பின் கீழாக சிந்தனை தரப்பட இருக்கின்றது. ஆண்டவர் இறை மக்களுக்கு நற்செய்தியின் வழியாக ஒரு புது வாழ்வை தந்திருக்கின்றார். அந்த புது வாழ்வை மீண்டும் நாம் திருப்பி பார்க்கின்ற போது எவ்வளவு சிறப்பாக நாம் வாழ்ந்து வருகிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆதி திருச்சபை கால வாழ்வுகளிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டது. யார் யார் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டார்களோ அனைவரும் மனமாற்றம் அடைந்து திருமுழுக்கை பெற்றுக்கொண்டார்கள். அதன் நிமித்தமாய் ஒரு புது வாழ்வு அவர்களுக்கு கிடைத்தது. அந்த அனுபவத்தை நாமும் பெற்றிருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளையாக, மகனாக, மகளாக மாற்றமடைந்திருக்கின்றோம். மறுபிறப்பின் வாழ்வை நாம் சொந்தமாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த வாழ்வை நாம் இழந்துவிடக்கூடாது. அந்த உணர்வோடு தான் திருமுழுக்கு என்று சொல்லுகின்ற தலைப்பை நான் ஞாபகப்படுத்தி தியானம் செய்ய இருக்கிறோம். அதற்கு நம்முடைய அருட்பணி கீதம் 96வது பாடல், பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். நீர் எங்களுக்கு வாழ்வு தந்திருக்கிறீர், நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர், அதற்காக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் என்ற ஒரு எண்ணத்தோடு எழுதப்பட்ட பாடல். எல்லோருக்கும் தெரிந்த பாடல்தான். இருக்கின்ற இடங்களிலே உற்சாகமாக எங்களோடு இணைந்து கரம் அடித்து பாடுவோமா? பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம்,
ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தீ மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தீ ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே மகிமைக்கு பாத்திரரே மங்காத பிரகாசமே மகிமைக்கு பாத்திரரே மங்காத பிரகாசமே ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும் மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே எப்போதும் இருப்பவரே இனிமேலும் வருபவரே எப்போதும் இருப்பவரே இனிமேலும் வருபவரே ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள் உமது செயல்கள்
ஜெபிப்போம். எல்லாரோடும் எல்லார் மேலும் எல்லாருக்குள்ளும் வாசமாயிருக்கின்ற எங்கள் சர்வ வல்லமை உள்ள அன்பின் கடவுளே, உம்முடைய அருள் நிறைந்த வார்த்தைகளை இப்போது சிந்திப்பதற்காய் நாங்கள் திருமறையை திருப்புகின்றோம். தூயாவியானவர் எங்களோடு இடைபட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரே உடல் ஒரே திருமுழுக்கை குறித்த சிந்தனையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்போது ஆண்டவரே, எங்கள் உள்ளங்கள் திறக்கப்பட்டு நாங்கள் ஆண்டவரோடு ஐக்கியப்படுகின்ற அனுபவங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். உம்முடைய வார்த்தைகளை கேட்கின்ற போது அவைகளை நாங்கள் நம்பிக்கையோடு உள்வாங்கி ஏற்றுக்கொண்டு அவைகளின்படி செய்வதற்கு கவனமாயிருக்க அருள் செய்ய வேண்டும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கின்றோம். நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்பானவர்களே, தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஓய்வு நாள் தொழுகையிலே நாம் ஆலயத்திலே வந்து தொழுகையிலே பங்கு பெற இயலாத இந்த சூழ்நிலையில் இல்லங்களிலே பல்வேறு சூழலிலே நாம் இருந்து கொண்டு இந்த தொழுகையில் இணைந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் ஆண்டுடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகின்றோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பயப்படாதிருங்கள், நம்பிக்கையை விட்டுவிடாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். ஜெபத்திலே நாம் உறுதியாய் தரித்திருப்போம். நிச்சயமாக இந்த துன்ப சூழ்நிலையும் சீக்கிரமாய் கடந்து போகும். கடவுள் நம்மை பாதுகாத்து நடத்துவார். மறுபடியுமாக நாம் இயல்பான நிலைக்கு திரும்பி இறை இல்லத்திலே வந்து அவரை வழிபடுவதற்கான வாய்ப்பை ஆண்டவர் வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு நாம் பயணிப்போம். இறையருள் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். இன்று காலையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திப்பதற்காக நம்முடைய ஆயரவர்கள், தலைமை ஆயரவர்கள் குறிப்பிட்டதைப் போன்று ஒரே உடல் ஒரே திருமுழுக்கு என்ற பொருளிலே ஒரு சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். நாம் பெற்றிருக்கின்ற திருமுழுக்கு ஒரு சான்றுள்ள புது வாழ்வினுடைய தொடக்கமாக இருக்கின்றது. நாம் பெற்றிருக்கின்ற திருமுழுக்கு தாழ்மையோடு பணி செய்வதற்கான அழைப்பாக இருக்கின்றது. திருமுழுக்கு இறைவனுடைய குரலை கேட்டு அவரோடு ஒன்றித்து வாழ்வதற்கான அழைப்பாக இருக்கின்றது. இந்த 3 சிந்தனைகளை காலையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பொதுவாக திருச்சபை வாழ்விலே திருமுழுக்கு நம்பிக்கையினுடைய அடிப்படையில் அருள் அடையாளமாகவும் ஆன்மீக அனுபவமாக இருந்தாலும் அதனை புரிந்து கொள்வதிலும் அதனை ஏற்றுக்கொள்வதிலும் பல வேறுபாடுகள் இருப்பதை நாம் அறிவோம். திருமுழுக்கின் வழியாக ஒருவர் திருச்சபையின் அங்கமாக மாறுகிறார் என்ற நிலைப்பாடு இருந்தாலும் அதனுடைய உண்மையான பொருளை இறைமக்கள் பலர் அறிந்தபாடில்லை. திருமுழுக்கு என்று சொல்லுகின்ற அந்த திருவருட் சாதனம் சார்ந்த வாழ்வு முறைகள், சாட்சியான வாழ்வு, இவைகளுக்கு நாம் முக்கியத்துவம் தருவதை பார்க்கலும் திருமுழுக்கு எடுப்பதை குறித்த முறைமைகள் இன்றைக்கு முக்கியத்துவப்படுத்தப்படுகின்றது. குறிப்பாக திருமுழுக்கு தெளித்தெடுப்பதா, மூழ்கி எடுப்பதா, குழந்தை ஞானஸ்தானம், பெரியோர் ஞானஸ்தானம் என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்கள், புரிதல்கள் இன்றைக்கு இருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் இப்படிப்பட்ட வேறுபாடுகளை நாம் களைந்து எந்த விதத்திலும் பிரிவினைகளுக்கு நாம் இடம் கொடுக்காதபடி புனித பவுலடிகளார் தெளிவாக சொல்லுகின்ற போது அவர் எபேசுக்கு எழுதின கடிதத்திலே இறைமக்கள் எல்லோரும் எல்லா சூழ்நிலையிலும் ஒரே எதிர்நோக்கோடு வாழவும் கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். அதுபோல கடவுளும் அவருடைய திருமைந்தரா இயேசு கிறிஸ்துவும் கிறிஸ்துவனுடைய உடலாகிய திருச்சபையும் தூய ஆவியானவரும் திருமுழுக்கும் கடவுள் மக்களும் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை ஒன்றே என்று அவர் குறிப்பிடுகின்றார். இதற்கு பிரிவினைக்கு இடமே இல்லை. எந்த விதத்திலும் நாம் பிரிவினைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஒரே திருச்சபை, ஒரே திருமுழுக்கு என்பதுதான் பவுலடிகளாருடைய சிந்தனை என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிந்தனையிலே நம்முடைய வாழ்வு சூழ்நிலையிலே நாம் நம்பிக்கையோடு இணைந்து சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். நான் குறிப்பிட்டது போல முதலாவது சிந்தனை, நாம் பெற்றிருக்கின்ற திருமுழுக்கு அல்லது ஞானஸ்நானம் ஒரு சான்றுள்ள புது வாழ்வினுடைய
தொடக்கமாக இருக்கின்றது. நாம் திருமுழுக்கு பெறும்போது ஆயர் அவர்கள் கேட்பார்கள், நீ பிசாசின் கிரியைகளை வெறுத்து விடுகிறாயா? சண்டை போடுதல் போன்ற தீய காரியங்களை வெறுத்து விடுகிறாயா என்று கேட்டு நாம் ஆமென்று ஒப்புக்கொண்டு தெய்வ சமூகத்திலே இயேசுவின் நாமத்தினாலே தந்தை மகன் தூயாவிரின் திருப்பெயராலே நாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கின்றோம். நாம் கடவுளுடைய பிள்ளைகள். இனி நாம் பழைய வாழ்வுக்கு செல்ல முடியாது. நாம் ஒரு புது வாழ்வு வாழ்வதற்கான அழைப்பை பெற்றிருக்கின்றோம் என்பது திருமுழுக்கின் வழியாக நாம் உணர்ந்து கொள்கின்றோம். எனவே பாவத்திற்கு மரித்து நாம் நீதிக்கென்று பிழைத்திருக்கின்ற ஒரு அனுபவம் திருமுழுக்கின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. ஆண்டவர் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தார். அவரோடு இணைந்த நிலையிலே அவருடைய நாமத்தினாலே திருமுழுக்கு பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவரோடு நாம் அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதலினாலே நாம் உயிர் பெற்றவர்களாக அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைந்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக தான் திருமுழுக்கை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆகவே நாம் இனி பழைய வாழ்க்கைக்கு செல்ல முடியாது, அல்லது பழைய வாழ்வு நாம் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. நாம் இனி புது வாழ்வு வாழ்வதற்கான ஒரு தொடக்கமாகத்தான் திருமுழுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அன்பானவர்களே, திருமுழுக்கு என்று சொல்கின்ற போது நாம் எந்த நிலையிலும் பிரிவினைகளுக்கு இடம் கொடுக்காதபடி, கருத்து வேறுபாடுகளுக்கு நாம் இடம் கொடுக்காதபடி, ஒரே ஞானஸ்நானம், ஒரே விசுவாசம் என்ற நிலையிலே நாம் ஒரே ஆண்டவர், ஒரே ஆவியானவர், அவரோடு இணைந்து நாம் பயணிப்பதற்கு நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆகவே இந்த திருமுழுக்கு உணர்த்துகின்ற மறைவான ஆழமான சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு வீணான தர்க்கங்களிலும் வீணான சிந்தனைகளில் நாம் நம்முடைய நேரத்தை செலவிட்டு கொண்டு இருக்கக்கூடாது. அதுதான் பவுலடிகளார் சொல்கிற போது ஒரே எதிர்நோக்கோடு கூட நீங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார். சீனாவிலே உள்ள ஒரு குக்கிராமத்திலே 8 வயது சிறுமி ஒருவர் இருந்தார். ஒரு நாள் கூட தவறாமல் அவர் ஆலயத்துக்கு சென்று கடவுளை வழிபடுகின்ற ஒரு பிள்ளையாக அவள் காணப்பட்டாள். குருவானவருடைய மறைவுரை, குருவானவர் இறைவனிடத்திலே செய்கின்ற இறைவேண்டல்கள், இவை எல்லாவற்றையும் அவள் நுணுக்கமாக கவனித்து கொண்டே வந்தாள். அது மட்டுமல்லாமல் குருவானவர் ஊரில் உள்ள நோயாளிகளை சந்திப்பதையும் அவர்களிடத்திலே ஆறுதலான வார்த்தைகள் பேசுவதையும், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதையும், பெரியவர் முதல் சிறியவர் வரை பாகுபாடில்லாமல் எல்லோரிடத்திலும் அன்பாக பழகுவதையும் இந்த சிறு பிள்ளை கவனித்து கொண்டே வந்தாள். ஒரு நாள் விடுமுறை நாளிலே அவள் தன்னுடைய பாட்டியினுடைய ஊருக்கு சென்றாள். பாட்டி அவளை அந்த ஊரில் இருக்கின்ற ஆலயத்திற்கு அழைத்து சென்றார். அங்கே குருவானவர் அன்றைக்கு இல்லாதபடியினாலே அங்கிருந்த அருட் சகோதரி அவர்கள் இறைவனுடைய வார்த்தையை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த வகுப்பிலே, அந்த திருமறை வகுப்பிலே பாட்டி இந்த சிறு பிள்ளையை அமர வைத்துவிட்டு அவர்கள் வெளியே போய் நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த அருட் சகோதரி அவர்கள் ஒரு கதை சொல்லி அவர்கள் இந்த சம்பவ செய்தியை ஆரம்பித்தார்கள். ஒரு ஊரிலே ஒரு மனிதர் இருந்தார். அவர் இறைவனிடத்திலே நம்பிக்கையோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தார். எப்போதும் இறைவனிடத்திலே மன்றாடக்கூடியவராக இருந்தார். அதே வேளையிலே மக்களையும் அவர் அளவு கடந்து அன்பு செய்து கொண்டிருந்தார். ஏழை எளிய மக்களுக்கு தன்னால் ஆன உதவிகளை செய்து கொண்டிருந்தார். நோயாளிகளை சந்தித்து ஆறுதலான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் எல்லோரிடத்திலும் பாகுபாடு இல்லாமல், ஏழை பணக்காரன், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பார்க்காமல் எல்லோரிடத்திலும் அன்பாக பழகக்கூடியவர். இயேசுவினுடைய மதிப்பீடுகளுக்கு ஏற்ப வாழுகின்ற இப்படிப்பட்ட ஒரு மனிதரை யாராவது பார்த்திருக்கிறீர்களா என்று இந்த அருள் சகோதரி கேட்டார். உடனே விடுமுறைக்கு பாட்டி வீட்டுக்கு வந்த அந்த சிறுமி, சிஸ்டர், நீங்கள் சொன்னது போன்று நான் ஒரு மனிதரை பார்த்திருக்கிறேன். அவர் வேறு யாருமில்லை, எங்கள் ஊரில் இருக்கின்ற குருவானவர் என்று சொன்னார். அருள் சகோதரி மிகவும் அருமை என்று சொல்லிவிட்டு பாராட்டிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த குருவானவரை போல இயேசுவினுடைய மதிப்பீடுகளின்படி வாழ வேண்டும் என்ற அறிவுரையை கொடுத்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே இந்த சிந்தனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும், திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று பாவத்துக்கு மரித்து நீதிக்கென்று பிழைத்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளை பெற்ற பிள்ளைகளாக சாட்சியாக வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. வாட்ச்மேன் நீ என்று சொல்கிற பிரபல எழுத்தாளர் அவர் சொல்லுகின்ற போது,
நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுப்பதே திருமுழுக்கு என்று சொல்கிறார். பேப்டிசம் இஸ் ஃபெய்த் இன் ஆக்ஷன் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுப்பதே திருமுழுக்கு. நான் திருமுழுக்கு பெற்றுவிட்டேன் என்று சொல்லிவிட்டு நாம் எப்படியும் வாழ்ந்துவிட முடியாது. அந்த நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். இயேசுவை போன்ற இயேசுவின் மதிப்பீடுகளை நாம் பின்பற்றி இந்த உலகத்திலே சான்றாக வாழ்ந்து காட்ட வேண்டிய பொறுப்பு இந்த திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற இறைமக்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதை இந்த காலை வேளையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற போது திருமுழுக்கு தாழ்மையோடு பணி செய்வதற்கான ஒரு அழைப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்போடு தாங்கி என்று சொல்லி அங்கே பவுல் எழுதுகிறார். இயேசுவின் வழியிலே திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் நாம் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையின் படியாக வாழுகின்ற போது இந்த உலகத்திலே நமக்கு துன்பங்கள் வரலாம், பலவிதமான பாடுகள் நமக்கு வரலாம். ஆனால் அந்த துன்பத்திலும் இறைவனுடைய மகிழ்ச்சியை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. அந்த மகிழ்ச்சி நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். அதுதான் ஆத்தும ரட்சிப்பினால் வருகிற சந்தோஷம். அதை குறித்து வேதம் சொல்கிற போது அது ரட்சிப்பின் சந்தோஷம் என்று சொல்லப்படுகிறது. இயேசு என் பாவங்களை மன்னித்தார், நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன். அந்த ஒரு நிச்சயம், ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ளே எப்போது இருந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை இந்த உலகத்திலே கிறிஸ்துவனுடைய நிமித்தமாக நமக்கு பாடுகள் வரலாம், பலவிதமான துன்பங்களை நாம் அனுபவிக்கலாம், சோதனை வேதனைகள் நமக்கு வரலாம். ஆனாலும் ஆண்டவர் தருகின்ற அந்த நிறைவான மகிழ்ச்சியினை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. சவால்களை கடந்து நற்செய்தி பணியை செய்ய வேண்டும். திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை அறிவிக்க வேண்டும், இயேசுவுக்கு சான்று பகர வேண்டும், இயேசுவை உயர்த்தி காண்பிக்க வேண்டும். இயேசுவினுடைய அந்த வருகையை முன்னறிப்பதற்காக வந்த திருமுழுக்கு முனிவர் யோவான் ஸ்நானகன் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது தாழ்மையோடு தன்னுடைய பணியை அவர் நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். அவர் சொல்கிறார், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல என்று சொல்லி தன்னை முழுமையாக அவர் தாழ்த்துகின்றதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்கிறார், நான் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும் என்று சொல்கிறார். பாருங்கள், திருமுழுக்கு பெற்ற நாம் தாழ்மையோடு இறைப்பணி ஆற்ற அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவனுடைய அச்சடையாளங்களை தரித்தவர்களாக அவருடைய உடலாக நின்று செயல்பட நாம் அழைக்கப்படுகிறோம். பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவனுடைய அச்சடையாளங்களை தரித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவனுடைய அச்சடையாளங்களை தரித்தவர்களாக அவருடைய உடலாக நின்று நாம் செயல்படுவதற்கு, அவரை போன்று பணி செய்வதற்கு இறைவன் நம்மை திருமுழுக்கின் வழியாக அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். கிறிஸ்துவில் நாம் பெற்ற மீட்பையும் அவருடைய அன்பையும் நாம் உயர்த்தி காண்பிக்க வேண்டும். திருமுழுக்கு யோவான் சொல்லுகின்ற போது தாட்சியாக பணி செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லூக்கா 7:28 படிக்கின்றோம். அவர் அதை குறித்து ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற போது சொல்கிறார், ஸ்திரீகளுக்குள் பிறந்தவரில் யோவானை பார்க்கலும் பெரியவர் ஒருவரும் இல்லை என்று பாராட்டப்படுகின்றார். காரணம் என்ன? அந்த அளவிற்கு தன்னை தாழ்த்தினார். அந்த அளவிற்கு தன்னை தாழ்த்தி அவர் இறைப்பணி செய்தபடினாலே, இறையாட்சிக்குரிய பணியை செய்தபடினாலே ஆண்டவர் இயேசுவே அந்த யோவானை பாராட்டுகின்றதை நாம் பார்க்கின்றோம். நாம் எத்தகைய மனநிலையோடு இறையாட்சி பணியை செய்கிறோம்? அன்பான திருச்சபையே, கடவுளுக்காக பணியாற்றுகிறோமா? ஆண்டவருக்காக நாம் செயல்படுகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்கிறது, எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஒன்றையும் வாதனாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் ஒருவரை ஒருவர் மனத்தாழ்மையாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஒருவரை ஒருவர் கனம் பண்ணிக்கொண்டு நீங்கள் கடவுளுடைய பணியை செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. நாம் சில நேரங்களிலே நம்முடைய பெயர் விளங்க வேண்டும், நம்முடைய பெயர் பெரிதாக தெரிய வேண்டும் என்பதற்காக செயல்படுகின்றவர்கள் உண்டு. பிரியமானவர்களே, இது உண்மை சீடர்களுடைய மனநிலைமை அல்ல. மாறாக, நான் அல்ல, என்னுடைய தலைவனாகிய ஆண்டவர், என் தலைவனாகிய இயேசுவினுடைய பெயர் விளங்க வேண்டும், அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்று சொல்கிறதான மனநிலையோடு அவருடைய இறைப்பணியை செய்ய திருமுழுக்கு நம்மை அழைக்கின்றது. இன்று ஒரு சிலர் இருக்கிறார்கள், தான் தாட்சியாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு மறைமுகமாக தங்களுடைய சாதனைகளை பட்டியலிட்டு கொண்டிருப்பார்கள். ஒருபோதும் இது உண்மையான தாழ்மை ஆகாது. ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு பாராட்டு கூட்டம் ஒன்று நடந்ததாம். அந்த கூட்டத்திற்கு வந்த அனைவரும் அந்த அரசியல் கட்சி தலைவரை குறித்து மிகவும் புகழ்ந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். இறுதியிலே அவர் எழுந்து பேசினார், நீங்கள் என்னை வாயார வாழ்த்து சொல்லுகிறீர்கள், ஆனால் நான் செய்தது என்ன? இந்த ஊரில் எவ்வளவோ மக்கள் இருக்கிறார்கள்,
எல்லாருக்கும் நான் வீடு கட்டி கொடுக்கவில்லை, ஏதோ 10 வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறேன். எல்லா ஏழைகளுக்கு நான் உதவி செய்யவில்லை, ஏதோ 50 ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கிறேன். நான் நிறைய சாலைகளை அமைத்து கொடுக்கவில்லை, ஒரு மிக முக்கியமான ஒரு பிரதான சாலையை மட்டும்தான் அமைத்து கொடுத்தேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய காரியங்களை பட்டியலிட்டு கொண்டாராம். இவரை போன்றுதான் அன்பானவர்களே, தாழ்ச்சியாக இருக்கின்றோம் என்று சொல்கின்ற பலர் மறைமுகமாக தங்களை குறித்து தப்பட்டம் அடித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுவும் ஒரு விதத்திலே ஆணவத்தினுடைய வெளிப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உண்மையான தாழ்ச்சி என்பது இறைவனுக்கு முன்னாலே நான் ஒன்றுமில்லை என்று உணர்கின்ற ஒரு உணர்வின் ஜீவியம். இந்த காலை வேளையிலே திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற, கிறிஸ்துவோடு இணைந்து ஒரே உடலாக அவருக்கு சாட்சி பகர அழைக்கப்பட்டிருக்கிற நாம் தாழ்ச்சியோடு, ஆண்டவரே நான் சிறுக வேண்டும், நீர் பெருக வேண்டும் என்று சொல்கிற நிலையிலே அந்த மனநிலையோடு அவருடைய பணியை செய்வதற்காக நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் அது மிகவும் ஆசீர்வாதமாக மாறும். பிரியமானவர்களே, யோவான் சொல்லுகின்ற அதைத்தான் சொல்கிறார், நம்முடைய பெயர் அல்ல அவருடைய பெயர் விளங்க வேண்டும், நான் சிறுக வேண்டும் அவர் பெருக வேண்டும் என்று சொல்லி அந்த அளவிற்கு தாழ்ச்சியோடு பணி செய்கின்ற ஒரு நிலையை நம்முடைய வாழ்விலும் காணப்பட தேவன் நம்மை அழைக்கின்றார். இந்த காலை வேளையிலே அதற்கென்று நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். நிறைவாக ஆண்டவருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் அல்லது திருமுழுக்கு பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இறைவனுடைய குரலை கேட்டு இயேசுவோடு ஒன்றித்து நாம் வாழ வேண்டும். அதற்கான ஒரு அழைப்பு தான் திருமுழுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்துவனுடைய உடலாகிய திருச்சபை ஒருமைப்பாட்டோடு கூட திருமுழுக்கின் மூலமாக நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். நமக்குள்ளே இனி பிரிவினைகள் இல்லை, ஒரே உடலாக கிறிஸ்துவனுடைய உடல் உறுப்புகளாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கின்றோம். இந்த ஒரு உணர்வு நமக்கு எப்போதும் வேண்டும். கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாக இருக்கிறார், அவருடைய உடலின் அவயவங்களாக நாம் ஒவ்வொருவரும் இருந்து கொண்டே இருக்கிறோம். நமக்குள்ளே எந்த வேற்றுமை நிழலும் இருக்கக்கூடாது, எந்த விதமான பிரிவினைகளுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. நாம் எல்லோருமே சகோதர சகோதரிகளாக அந்த அன்பிலே நாம் நிலைத்து வாழ அழைக்கப்படுகின்றோம். திருச்சபை அங்கத்தினர்கள், அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அமைதியோடு வாழ வேண்டும், ஒருவரை ஒருவர் பாசத்தோடு பழக வேண்டும், அன்போடு ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், கனிவோடு இருக்க வேண்டும், மனத்தாழ்மையோடு இருக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் தேற்ற வேண்டும், ஒருவரை ஒருவர் ஆற்ற வேண்டும், ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். இந்த பிரமாணத்தை கிறிஸ்து நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தேவ ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார், நம்மை இணைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஆதி திருச்சபையிலே எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்தபோது தேவ ஆவியானவர் அங்கே ஊற்றப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை இன்றைக்கு இணைக்கிறார். அந்த ஒரே ஆவியானவர், ஒரே கர்த்தர், ஒரே ஆவியானவர், ஒரே நம்பிக்கை, ஒரே ஞானஸ்தானம். அந்த ஒரு வேற்றுமைக்கு அங்கு இடமே இல்லை. அந்த ஒரே சிந்தையோடு கூட நாம் வாழுகின்ற போது, பிரிவினைகள் இல்லாமல் நாம் வாழுகின்ற போது, அன்பானவர்களே, அதன் மூலமாக தேவ ஆவியானவர் பலத்த கிரியைகளை செய்ய முடியும், பலத்த செயல்களை காண முடியும் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஆகவே இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் இறைவனோடு இணைந்து இறைவனுடைய குரலுக்கு நாம் செவிமடுத்து வாழ அழைக்கப்படுகின்றோம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1-11 வசனங்களை நாம் படித்து பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகிறது, எனக்கு செவி கொடுங்கள், என்னிடத்திலே வாருங்கள், என்னிடத்திலே கேளுங்கள், அப்பொழுது வாழ்வடைவீர்கள் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவனுடைய உடலாம் திருச்சபையிலே நாம் ஐக்கியப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் இறைவனுடைய குரலுக்கு நாள்தோறும் நாம் செவி கொடுத்து வாழ வேண்டும். ஆண்டவர் இயேசுவும் தந்தையாகிய கடவுளின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. தன்னுடைய வாழ்விலே துன்பகரமான சூழ்நிலையிலும் கெட்சமனே தோட்டத்திலும் தன்னுடைய குரலுக்கோ தன்னுடைய விருப்பத்திற்கோ அவர் செவிமடுக்கவே இல்லை. மாறாக தந்தையினுடைய குரலுக்கு செவிமடுத்து தந்தையினுடைய திருவுளத்திற்கு தன்னை முழுமையாக ஒப்படைத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆகவேதான் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். அங்கே தந்தையாகிய கடவுள் அவரை குறித்து சாட்சி கொடுக்கும்போது, இவர் என்னுடைய அன்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்கிற சத்தம் ஒலித்தது. இயேசு தந்தையினுடைய குரலுக்கு செவி கொடுத்து தந்தையினுடைய திருவுளத்தை முழுமையாக செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்தபடினாலே தந்தையாகிய கடவுள் சொல்லுகின்ற வார்த்தை, இவர் என்னுடைய அன்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். அன்பான திருச்சபையே, ஆண்டவருடைய நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய அன்பார்ந்த பிள்ளைகள். நம் மூலமாக ஆண்டவர் மகிழ்கிறார் என்று சொல்கின்ற அந்த ஒரு பாராட்டுக்குரியவர்களாக நாம் வாழ்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், கடவுளுடைய குரலுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும், ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல,
கடவுளுடைய சித்தத்தை செய்கின்ற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். இயேசுனுடைய திருப்பெயரிலே, தந்தை மகன் தூய ஆவியருடைய திருப்பெயரிலே திருமுழுக்கு பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவனுடைய உடலாகிய உறுப்புகள் என்ற நிலையிலே நாம் ஒரே உடலாக நின்று நம் ஆண்டவர் இயேசுவை போன்று மானுடத்தினுடைய மீட்புக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தோள் கொடுக்கின்ற பிள்ளைகளாக, அது மட்டுமல்ல அவருடைய பணிவிடைகளை, இறைப்பணியை, இறையாட்சி பணியை தாழ்மையோடு செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற பிள்ளைகளாக, எந்த சூழ்நிலையிலும் இன்பமோ துன்பமோ வாழ்வோ சாவோ எதுவானாலும் கடவுளுடைய குரலுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஆண்டுடைய சித்தம் செய்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாக இருப்போம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமே கிடையாது. சங்கீதம் 40:8 சொல்கின்றது, நான் உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதிலே மகிழ்ச்சி கொள்வோம். ஆண்டவரே, என் சித்தமல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தமே என்னுடைய பாக்கியம் என்று ஏற்றுக்கொள்ளும் போது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நம் பொருட்டு மகிழ்வார். தந்தையின் திருவுளம் செய்வதே என்னுடைய போஜனம் என்று இயேசு சொன்னார். நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதுதான் நம்முடைய உணவாக கொள்ள வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்காக தான் கடவுளுடைய நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு பெற்று ஒரே உடலாக கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். இந்த காலை வேளையிலே நம்மை முழுமையாக ஆராய்ந்து பார்த்து, கடவுளே, நான் உம்முடைய குரலுக்கு செவி கொடுக்கிறேனா? உம்முடைய திருவுளத்தை நான் இந்த உலகத்திலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறேனா? தாழ்மையோடு உம்முடைய திருப்பணியை செய்கின்றேனா? நான் பெற்ற வாழ்வு ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்வாக, புது வாழ்வாக என்னுடைய வாழ்வை நான் அமைத்து கொண்டிருக்கிறேனா என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்த்து நம்மை கடவுளுடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். நாம் பெற்ற திருமுழுக்கு இந்த வாழ்வுக்கென்று நம்மை அழைக்கின்றது. இதை உணர்ந்து செயல்பட நம்மை கடவுளை அழைக்கின்றார். அவருடைய அன்பு மக்களாக, அவருடைய அருளை பெற்ற பிள்ளைகளாக வாழ எல்லாமல்ல ஆண்டவர் நமக்கு அருள் செய்யட்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாய் இணைந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் தூப்பு வைத்து பிறந்தார். பொந்தியும் பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயந்திக்க வருவார். பரிசுத்தாவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சில அறிவிப்புகள். வருகின்ற புதன்கிழமை மாலை 6 மணிக்கு ஆராதனை ஆலயத்திலே நடைபெறும். அதைத் தொடர்ந்து நாம் அறிந்த வண்ணமாய் ஆலயம் புதுப்பித்தல் தொடர்பான பொது சபை கூடுகை நடைபெறும். 21 வயது நிரம்பியவர்கள், திட்டப்படுத்தலே சேர்ந்து 2 ஆண்டுகள் முடிந்தவர்கள், பாக்கி இல்லாதவர்கள் பொது சபையிலே கலந்து கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பாக்கியுள்ளவர்கள் வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்குள்ளதாக உங்களுடைய பாக்கிகளை தீர்த்து கொள்ள அன்புடன் ஞாபகப்படுத்துகிறேன். ஆலயம்
புதுப்பித்தலுக்காக, அந்த நல்ல கட்டுமான பணிகளுக்காக திரு ஐ செல்வராஜ் குடும்பம் 5000 ரூபாயும், திரு ஐ அருமராஜ் குடும்பம் 5000 ரூபாயும் தந்திருக்கின்றார்கள். இரு குடும்பத்தாருக்கும் திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிக்கொள்கிறேன். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் என் ஜெரால்டு, ஜான் இம்மானுவேல் ஹென்னி, டாக்டர் டி மைட்டி கிரேஸ், திரு ரிச்சர்ட் அருண் சிங், திருமதி ஏ ஈஷின் டாஃபினி, திரு டி ஜான் இபனேசர், திரு எஸ் ஜெனிக்ஸ் வில்லிஸ், திரு சிபின் ஜோஸ், டாக்டர் ஜெரின் பாக்கியா, டேரியா சூசன், திருமதி சாந்தி, திரு அலெக்சாண்டர் ஜான்சன், என்ஜினியர் ஷோன் ஷமிலா, என்ஜினியர் டோலின் ராஸ், திருமதி ஐடா கிரீன், திருமதி ஆனிலட் ஏசுநேசன், திருமதி வினிதா, திரு சந்திரசிங் யேசுதாஸ், ஜெய் ஜாஃபி, ஜோனா கரீஸ், திருமதி இந்திரா நாயகம், இவர்கள் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். நேசமணி நகர் திருச்சபையின் சார்பிலே அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். Happy birthday to you. Happy long life to you. May God bless you, dear ones. Happy birthday to you. திருமண நாள் திரு ஹிகின்ஸ் பி ராஜயன், திருமதி பி அபிஷா, திரு தாமஸ் தாமோதரன், திருமதி பிரேமா தாமஸ், திரு ஒய் ஜேம்ஸ் குரு லிவிங்ஸ்டன், திருமதி பாலின் ரஜினி, திரு ஏ ஜெயக்குமார் ஸ்டீஃபன், திருமதி டி ஷகிலா ஜெயக்குமார், திரு எஸ் ஷெரீன் சந்தோஷ், திருமதி ஜி ரூபி, திரு ஆசிர் சாம்ராஜ், திருமதி மரிய புஷ்பம், திரு டி காட்வின் தாஸ், திருமதி திலஜா ஜாஸ்மின், திரு பேரின்ப சிகா, திருமதி கே சாந்தகுமாரி, திரு அலெக்சாண்டர் ஜான்சன், திருமதி கிறிஸ்டல் ஜெயா, என்ஜினியர் கெவின் ராஜ்குமார், திருமதி ஜீனா, இவர்கள் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். நேசமணி நகர் திருச்சபையின் சார்பிலே அனைவருக்கும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். Showers of blessing, showers of blessing with thee. Mercy drops round us are falling, but for the showers we plead. ஆராதனைக்கு இறுதியாக ஞானப்பாடல் 368 சிலுவை மரத்திலே இயேசுவை நான் நோக்கவே, 368வது ஞானப்பாடல் இணைந்து பாடுவோம். Kaayam kaatti
ஜெபிப்போம். இறை சமூகத்திலே இணைந்திருக்கின்ற நாம் காணொளி காட்சியின் மூலமாய் தொழுகையின் வழியாய் தூய ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். உலக வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் திருமுழுக்கின் மூலமாய் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டவர்களாய் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தாழ்மையோடு தினமும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு புது வாழ்வின் அனுபவத்தோடு சான்றாய் வாழ்வதற்கு மீண்டும் ஒரு விசை கூட அழைப்பு பெற்றிருக்கிறோம். அந்த அழைப்பிலேயே ஏதாகிலும் தடுமாற்றங்கள் இருக்கும் என்றால் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் மூலமாய் தொடர்ச்சியாக சான்றாய் வாழ்வதற்கு என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிப்போம். ஆமாண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை தொழுகை காணொளி காட்சியின் மூலமாய் ஆண்டவரை ஆராதித்து எங்கள் வாழ்க்கை ஒரு விசை கூட ஆராய்ந்து பார்த்து விடுதலை பெற்ற உணர்வோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வாழ்வின் தேவைகளுக்காக மன்றாடி கடவுளுடைய வார்த்தையின் மூலமாய் ஆற்றல் அடைந்து இந்த தொழுகையின் மூலமாய் எங்களை புதிய ஆற்றலை தந்தீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய திருப்பணிக்காக நாங்கள் ஜெபிக்கவும் ஆலய பணிவிடைகளுக்காக இறைமக்கள் கொடுக்கின்ற காணிக்கைகள் அங்கீகரிக்கப்பட்டு வரும் நாட்களிலும் இன்னும் அதிகமாக கொடுக்கத்தக்கதான கிருபைகளை தந்து ஆண்டவரே நீர் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தமது பிள்ளைகளோடு நீர் பேசுகின்றீர். தமது பிள்ளைகளோடு ஆண்டவர் உம்முடைய திருப்பணிகளுக்காக கொடுக்க வேண்டுமென்ற ஆற்றலை கொடுத்து உற்சாகமாக தமது பிள்ளைகள் கொடுக்கின்ற காணிக்கைகள் ஆண்டவருக்கு ஏற்புடையதாக அமையவும், ஆண்டவருடைய நாமம் மகிமை அடையவும், அதன் மூலமாக எங்களுடைய வாழ்வும் ஆசீர்வதிக்கப்பட அருள் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். உம்முடைய வழிநடத்துதல் தொடர்ந்து இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்.